ஜெய் குருதேவ், வெல்கம் ஆல். நம்ம இப்ப 13th சாப்டருக்கு வந்திருக்கோம். இதுவும் ஜனகரோட ஒரு எக்ஸ்பிரஷனா தான் இருக்குது. இது போன 2 சாப்டர்ஸ்ல ஜனகர் என்ன சொன்னாரு அப்படின்னா அதேதான் இங்க இன்னும் எலாபரேட்டா சொல்ல. இதுல ஐ ஆல்வேஸ் அபைட் இன் மை ஓன் செல்ஃப். என்னால ஆத்மாவிலேயே ஆழ்ந்து இருக்க என்னால் இயலுகிறது. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு. அதோட ஒரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லக்கூடியதுதான் இந்த சாப்டரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல நம்ம மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஆன்ம ஞானம் வந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி ஸ்தித பிரஜன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்னை அந்த மாதிரி இருக்கிறதா அவர் சொன்னார். அதுக்கப்புறமா அடுத்த சாப்டர்ல தான் ஒரு ரியலைஸ்டு சோல் அப்படின்னு சொல்லி தான் உணர்ந்ததாக அப்படின்னு சொன்னார். இப்ப டோட்டல் ரியலைசேஷன் எனக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவரு டீப்பா ரியலைஸ்டா இருக்கிறத மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு இல்ல. அஷ்டவக்ரர் அந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னா, அதாவது ஆத்மா அனுபூதி, ஆத்மாவில் ஐத்தி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், அதை உணர்ந்தவங்க மட்டும்தான் அதை கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னா அது நம்மளோட அனுபவமா இருக்காது, உணர்ந்தவர்களோட அனுபவமா இருக்காது. அந்த உணர்ந்தவர்களால தங்களுடைய அனுபவங்களை விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைதான் இந்த ஆத்மாவில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இங்க என்ன சொல்ற, அந்த மாதிரி என்னால இருக்க முடிஞ்சா அவங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தன்னை ஒரு அதிர்ஷ்டசாலி என்று மறைமுகமாக அவர் இங்க சொல்றாரு. ஏன் அப்படியே நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றது நான் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமான அந்த பிரம்மமே எல்லாமும் அப்படின்னு நான் உணர்ந்தப்புறமா அங்க இருக்கக்கூடியது உண்மையான ஒரு ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் அந்த பிரம்மத்தின் ஸ்வபாவம். அந்த பிரம்மத்தின் ஸ்வபாவம் இப்ப வாயில சக்கரை போட்டா சர்க்கரையோட ஸ்வபாவம் இனிக்கிறது. அத வாயில போட்டுட்டு அது இனிக்கிறதுக்காக நம்ம வேற ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறமா இப்ப ஏசி போட்டுக்கிட்டோன்னா ஜில்லுன்னு தான் இருக்க போறது இல்லையா? ஏசி போட்ட அப்புறமா ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு நம்ம வேற ஒண்ணும் செய்ய வேண்டிய. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு அந்த ஆத்மா அனுபூதிக்கு போயிட்டானா அந்த இடத்தோட ஒரு நேச்சர், அதோட சுபாவமே ஆனந்தமயமானது. அதனால்தான் சச்சித்தானந்தமானது பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியறது வேற விஷயம். அங்கேயே நம்ம ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு உயர்ந்த ஒரு நிலை, அந்த ரியலைசேஷன் வந்த அப்புறமா வேற என்ன இருக்க முடியும்? ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இருக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நிலையை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஆன்மாவில் நிலைத்திருக்க நம்ம என்ன பார்த்தோம், இந்த உடலால் செய்யக்கூடிய ஒரு வேலைகள், மனதால் நினைக்கக்கூடிய எண்ணங்கள், வாக்கால நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேர் ஒன்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அது இந்த ஆன்ம அனுபவத்தில் நான் ஆழ்ந்து இருக்கும்போது என்ன வெளியில இழுக்குது. என்ன வெளியில இழுக்கிறதா, அதான் இழுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், நான் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிலை இல்லை, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனையும் தாண்டி
நான் என்னில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்கில், அந்த யுக்தி எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறார். புரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த சாப்டர்ல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. இதுக்கு நம்ம உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள் எனக்கு வந்து பாதகமா இருக்கு, நான் பேசினா எனக்கு பேச பிடிக்கல, எனக்கு சைலண்டா இருக்கணும்னு தோணுது, ஆனா அந்த பேச வேண்டி இருக்கு அப்படின்னு எல்லாம் இருக்கிறது வந்து இதையெல்லாம் தாண்டி போயிட்டு நான் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா? அந்த ஆசிரம தர்மத்துல இப்ப நம்மளாம் வந்து சம்சாரிகளா இருக்கோம், இல்ல சிலர் படிக்கிற நிலையில இருக்காங்க, சிலருக்கு இன்னும் குடும்ப கடமைகள் வந்து முடியல. நம்ம சன்னியாசியா இருந்தாலும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நம்மளோட கர்மங்கள் வந்து தவிர்க்க இயலாதது. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படா எனக்கு இந்த ஆத்மா அனுபூதி வரும், எப்படா எனக்கு இந்த ஆத்மாவில் நான் லயித்து இருக்க முடியும், இந்த உடலை விட்டுட்டு போகணுமா? அப்ப அந்த விதேக முக்தி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆழ்ந்த அனுபவம் கிடைக்குமா அப்படின்னா, இந்த உடலை விட்டு நம்ம வெளியில் வந்த அப்புறமா என்னத்தை அனுபவிக்க போறோம், என்ன அனுபவம் தெரியாது. அப்ப எல்லாருக்குமே வந்து அந்த ஆத்ம உடலை விட்டு வெளியேறின அப்புறமா தான் ஆத்மாவில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை வருமா அப்படின்னா, அந்த மாதிரி உடலை விட்டு இப்ப நான் இந்த ஜென்மம் முடிச்சு நான் இன்னொரு ஜென்மம் எடுப்பேனா, இல்ல நான் வந்து ஆத்மா அனுபூதியில் இருப்பேனான்றது வந்து அறுதிட்டு நம்மளால கூற முடியாது இல்லைங்களா? சோ ஆத்மா இந்த உடலை துறந்தவர்கள் எல்லாமே ஆத்மா அனுபூதியில் இருக்காங்களா அப்படின்னா அது உறுதியாக எஸ் நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த தேகம், தேகத்தை விட்டு வெளியில வந்த ஒரு முக்தி அடைந்தவர்கள், அப்ப அது பர்மனன்ட் முக்தி தான், அதுக்கு மேல ஒரு ஒண்ணுமே கிடையாது. அந்த நிலை வந்து ஒரு சிலருக்கு இருக்கலாமா, இருக்கும், அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஜனகர் வந்து விதேக முக்தி இல்லைன்னு அவர் இந்த ராஜாவா இருக்காரு இல்லையா? இந்த மாதிரி இந்த உடலில் இருக்கும் பொழுதே, இந்த பூலோகத்தில் ஜீவித்து இருக்கும் பொழுதே அந்த ஆத்மா அனுபவத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு பேர். ஜனகர் தன்னை வந்து ஒரு ஜீவன் முக்தனாக பாக்குறார். இந்த ஜீவன் முக்தனா இருக்கிறதுக்கு இந்த ராஜாங்க காரியங்கள் வந்து அவர்களுக்கு தடையாக இல்லை அப்படின்றதுதான் வந்து நமக்கு இங்க வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இங்க இருக்குது. இந்த நிலைக்கு, அதாவது நம்ம ஜீவன் முக்தனா இந்த உடலில் நான் இந்த பூலோகத்தில் இருந்து என்னுடைய தர்மத்தை, ஆசிரம தர்மத்தை நான் வந்து நிர்வகித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே நான் ஆத்ம அனுபவத்தில் இருக்கிறதுக்கு நான் வந்து துறவே ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. துறவரம் பூண்டவர்களுக்கெல்லாம் ஆன்ம அனுபூதி இருக்குமா அப்படின்னாலும் சொல்ல முடியாது. சம்சாரிகளுக்கு அந்த ஆத்ம அனுபூதி கிடையவே கிடையாதா, இது அவங்களுக்கு மறுக்கப்பட்டதான்னா அதுவும் சொல்ல முடியாது. அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இந்த இந்த 7 ஸ்லோகங்கள்ல இந்த சாப்டர்ல வந்து விவரிக்கப்பட்டது. முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற ஞானத்தால் உண்டாகும் ஆழ்ந்த அமைதி மிகவும் சிரேஷ்டமானது. இது உடைமைகளை துறந்த ஞானிக்கு கைகூடுமா என்பது ஐயத்திற்கு உட்பட்டது. வி கான்ட் சே, அறுதியிட்டு கூற முடியாதது. எனவே நான், ஜனகர் வந்து தன்னை பத்தி சொல்றாரு, இதுக்காக நான் வந்து துறவரம் பூண்டுட்டு நான் வந்து சன்னியாசம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஆழ்ந்த அமைதி வந்துடுச்சு, எனக்கு ஐ ஹவ் பிகம் எ ரியலைஸ்ட் சோல். அதனால நான் தனியா போய் இதுக்காக நான் வந்து ஒரு ரிஷியாகவோ துறவரம் பத்தியோ நான் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நான் அந்த சிரேஷ்டமான இடத்துல, இது கொஞ்சம் வந்து டீகோட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுக்கோங்க. அந்த சிரேஷ்டமான ஒரு ஆன்ம அனுபூதி, ஆனந்த நிலை என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த ஆனந்த நிலைக்கு நான் ஜனகராக ராஜகாரியங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கும் பொழுதே என்னால போக முடியும்
என்னால அந்த அனுபவத்திலேயே இருந்து என்னுடைய கடமைகளை செய்ய முடியும் என்று எனக்கு தெரிந்த பிறகு நான் எதுக்காக துறவரம் கொண்டு போகும் இல்லறத்தை துறக்க வர வேண்டியதில்லை, நான் துறவரத்தை மேற்கொள்ளவும் வேண்டியில்லை. இந்த ரெண்டையும் விட்டுட்டு நான் ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறேன் அப்படின்றதுதான் முதல் ஸ்லோகம். இன்னொரு தடவை படிக்கிறேன். ஆன்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற ஞானத்தால் உண்டாகும் ஆழ்ந்த அமைதி மிகவும் சிரேஷ்டமானது. இது உடைமைகளை துறந்த ஞானிக்கு கைகூடுமா என்பது ஐயத்திற்குட்பட்டது. எனவே துறவரத்தையும் இல்லற வாழ்க்கையும் இரண்டையும் விடுத்து நான் ஆன்ம உணர்வில் உண்மையான ஆனந்த நிலையில் வாழ்கிறேன். அப்ப இவர் துறவரம் மேற்கொண்டாரா இல்லறத்தை விட்டாரா அப்படின்னா அந்த ஒரு மனோபாவம் அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். துறவரம் என்பது ஹலோ அதனால இவர் துறவரமான ஒரு மனோநிலை அதானே தவிர அவர் துறவியே ஆகல. ஏன்னா அந்த ஒரு ஆனந்த அனுபூதி அவருக்கு ரொம்ப அழகாவே அமைஞ்சிடுச்சு. ஏன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த துறவரம் மேற்கொண்டவர்களுக்கு இது இந்த உடைமைகளை துறந்த ஞானிக்கு கைகூடுமா என்பது ஐயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாருல. அதுக்கு நம்ம இங்க ஒரு சின்ன கதை, ஒரு கதை நிலை நடந்தது. அதை பத்தி நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த கதை முன்னே கேட்டிருக்கு. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதாவது கொங்கண சித்தர்னு ஒரு சித்தர் இருக்காரு. அவர் ஒரு ஞானி. அவர் பிச்சை எழுந்துட்டு ஒரு நாளைக்கு 5 வீடு போட்டு அதுல வர சாப்பாடை சாப்பிடணும். அதுக்கப்புறமா சதா ஞான மார்க்கத்திலேயே ஆழ்ந்து இருந்து இருக்க வேண்டிய அந்த துறவ நிலையில் இந்த ஆன்ம அனுபவத்துக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறவி. அவர் ஒரு காட்டு பிரதேசத்துல அவர் மலை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அந்த மரத்துக்கீழே தான் உட்காந்துருப்பாரு. மரத்துல இருந்து ஒரு பறவையோட எச்ச அவர் தலையில விழுது. இத பார்த்தோம்னா அவருக்கு இந்த பறவைக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், என் தலையில எச்சத்தை போட்டதே அப்படின்னு. இவரோட அந்த துறவரம் சக்தி, அந்த ஆன்ம சக்தி அவ்வளவா இருக்கிறதுனால அந்த கொக்கை பார்த்த உடனே அந்த கொக்கு சாம்பலா போயிடு, எரிஞ்சு சாம்பலா போயிடு. அவ்வளவு சக்தி இவருக்கு அந்த ஆத்ம பலத்துல இருந்தது. சரி, அதுக்கப்புறமா ஊருக்குள்ள பிட்சம் எடுப்பார் இல்லையா. சோ பிட்சையில தான் போவார். அப்ப ஒரு வீட்டுக்கு வர, அது நம்ம வாசுகி அம்மையாரோட வீடு. அவர் பிட்சை கேட்கும் போது அவரு அந்த அம்மா உள்ளன்னு சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு முக்கியமான காரியத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். என்ன முக்கியமான காரியம்னா அவர் அந்த அம்மா தன்னோட குடும்பத்தை கணவர்களையும் நான் சாப்பாடு போட்டு ரொம்ப அக்கறையா அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொன்னாடி இவருக்கு ரொம்ப கோபம் கோவம்ட்டு இந்த பொம்பளையே நம்ம எரிச்சிடுறேன் பாரு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கும் போதே அந்த அம்மாவுக்கு அது தெரியும். நீ என்ன கொக்குன்னு நினைச்சிட்டியா, நீ பார்த்தோன்னே எரிஞ்சு போறதுக்கு, நான் என்ன அந்த கொக்கா அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. எங்கேயோ காட்டுக்குள்ள நடந்த விஷயம் இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமானப்ப அந்த அம்மா வெளியில இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான கடமைகள்ல இருந்தேன், அந்த கடமையை விட்டுட்டு வர்றது என்னோட தர்மம் கிடையாது, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வருமா, அந்த கொக்கு எப்படி பார்த்த உடனே எரிக்கிற மாதிரி என்னையும் எரிச்சிடுவான்னு நினைச்சியா நீ, என்ன எல்லாம் எரிக்க முடியாது அப்படி சொன்னோன்னா அவர் கேட்கிற, உனக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது, எப்படி உன்னால் இவ்வளவு முடிஞ்சதுன்னா, இந்த ஞானம் வரத்துக்காக இந்த மாதிரி துறவரத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன மாதிரி சம்சாரிகள் கூட இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஞானத்தை அடைய முடியும். இதுதான் நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹிண்ட். இட் இஸ் நாட் டினைட் ஃபார் சம்சாரிகளுக்கு, இது கிடையாது, உன்னால முடியாதியா அப்படின்னு யாருமே சொல்லலை. எந்த ஒரு நிலையில் இருந்தாலும்
ஆத்ம அனுபூதியை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் முக்கியமே தவிர அதை நம்ம அனுபவத்தால் உணர வேண்டியதுதான் இம்பார்ட்டன்டே தவிர அதற்கு இந்த நிலை அந்த நிலை பிரம்மச்சாரி அப்படின்னு ஆசிரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியது. போன கிளாஸ்ல பார்த்தா அதி ஆசிரமம் அப்படின்னு ஆசிரம தர்மத்தை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை அது. நான் இருக்கலாம், நான் சம்சாரியா இருக்கலாம், நான் பிரம்மச்சாரியா இருக்கலாம், நான் பிராமணனா இருக்கலாம், ஜனகர் மாதிரி ஒரு சத்திரியனாவும் இருக்கலாம். ஆனா யாருக்குமே இந்த ஆத்மாவில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை கிடையாது. எவ்ரிபடி கேன் டூ இட் அப்படின்றதுதான் இந்த கதையில அப்ப அந்த அம்மா சொல்ற, என்ன நான் மட்டும் இல்ல, நீ போய் பாரு, அந்த ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்க போய் பாரு, அங்க ஒரு கசாப் கடைக்காரன் இருப்பான், அவன் சொல்லுவான் நீ உன்னை விட ஒரு பெரிய ஞான். இவருக்கு கசாப்பு கடைக்காரன் அவங்க ஆல்ரெடி ஒரு பாவமான காரியம் இல்லையா, அனிமல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு அதோட மாமிசத்தை துண்டு போட்டு விற்கிறவன் எப்பேற்பட்ட ஒரு ஹீனனா இருக்கக்கூடும் இல்லையா. அவனுக்கு போய் என்ன ஞானம் இருக்கு, நீ போய் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவர் தேடிட்டு வரும்போது அவங்க ஒரு புட்சர் இருப்பார், இந்த கசாப்பு கடைக்காரன். அவன் சுத்தமா இருப்பானா அது தெரியும். அவன் மாமிசத்தை வெட்டி வெட்டி வித்துக்கிட்டு இருக்கான். அதனால காசு பண்ணி அவருக்கு ஒரு வயதான அப்பா அம்மா இருக்காரு, அவரை பார்த்துட்டு இருக்காரு. அவன் உனக்கு ஞானம் தெரியுமா, ஓஹோ அந்த அம்மா அனுப்பிச்சாங்களா, இங்க உட்காருங்க அப்படின்னு, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவருக்கு ஒரு எரிச்சலா இருக்கு, இந்த மாதிரி உங்ககிட்ட போய் என்னத்துக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அப்புறமா அவர் சொல்லக்கூடிய உயர்ந்த ஞானத்துக்கும் வியாத கீதை அப்படின்னு பேரு. வியாதன்னா ஒரு புச்சர் சொன்ன கீதை அவ்வளவு ஒரு ஞானம். சோ இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, கௌசிக முனிவர் மாதிரி அந்த சித்தர் கொங்கண சித்தர் மாதிரி நம்ம இருக்கவும் வேண்டியது இல்ல. சம்சாரியாக இருந்தாலும் ஒரு ஈனமான தொழில் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அந்த தொழில நம்ம எந்த மாதிரி செய்யறோம் அப்படின்றதுதான், அந்த ஆன்ம ஒளிதான் முக்கியமே தவிர நம்மளோட வாழ்க்கை நிலைகள் அதற்கு ஒரு தடை கிடையாது என்பது இங்க ஜனகரோட ஒரு முதல் ஸ்லோகத்துல நமக்கு புரியும் இல்ல. சோ இது என்ன, இதனால வேண்டாம் இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது வேணும் இது வேண்டாம். இப்ப இந்த கொங்கண சித்தருக்கு நான் கேட்ட உடனே நீ சாப்பாடு போடல, அப்ப அங்க மேலோங்கி நிற்கிறது என்ன, ஆணவம் தான், அகங்காரம் தான் இல்லையா. இந்த அகங்காரம் என்னும் திரை கம்ப்ளீட்டா விலகினாதான், அந்த அகங்காரம் ஈகோ கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆனாதான் இந்த ஆன்ம அனுபூதி வரும். அதுதான் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா அப்படின்னு சொல்ற அந்த திரை. எந்த திரை அது, யாரோ ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்களா? என்னால அந்த ஆன்மா எங்க இருக்கு, எனக்குள்ள இருக்கு. நான் என புத்தியால அந்த ஆன்மாவை உணர முடியாமல் இருப்பதற்கு நான் என்ற இந்த அகங்காரம், இந்த அகங்காரம் திரை இவையே கிடையாது. இது இவ்வளவுத்துக்கா இருக்கு. இவ்வளவுல இன்னும் இரும்பவை இவ்வளவுத்துக்கா இருக்க நமக்கு எங்க தெரியாது. அதை திண்டவுன் பண்ணி ஒரு மாதிரியா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஆனாதான் அந்த பக்கம் ஒரு ஆன்மான் இருக்கிறது நமக்கு தெரிய போகுது இல்லையா. அந்த ஒரு திரை கம்ப்ளீட்டா விலகும் போதுதான் நமக்கு இந்த ஆன்மா அனுபூதி வரும். சோ நம்ம முதல் படி இந்த அகங்காரத்தை நம்ம கையாள தெரியணும். இப்ப இந்த கொங்கண சித்தருக்கு அகங்காரத்தால தானே அவருக்கு அந்த கோபம் வந்தது இல்லையா. சோ இதுதான் அவரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ இங்க இந்த விஷயம், திஸ் டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அபரோக்ஷ அனுபவம், பரா அபரா அப்படின்னு நம்ம முதலே கேள்விப்பட்டிருக்கோம். பரானா லோகாதிகாயமான ஒரு ஞானம், அபரா என்றால் ஆன்ம ஞானம். அபரா என்ற ஆன்ம ஞானத்தை அனுபவிக்க கூடிய அந்த ஆன்ம நிலைதான் அபரோக்ஷானுபூதி. அது வர்றதுக்கு இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். எந்த ஞானம் முக்கியம்? இந்த உலகம் நான் காண்பது எல்லாம் பொய்யே, இது ஜெகத் மித்யா, பிரம்மம் ஒன்றே சத்தியம், ஜெகத் மித்யா. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளோட உபனிஷத்துக்கள்
ஒவ்வொரு நிறைய உபனிஷத்து இருக்கு. நம்ம கூட மாண்டிக்க உபனிஷத்தை வந்து ரொம்ப இதுவா பார்த்தோம். அதுல நான் நீங்க யாரெல்லாம் கேட்டீங்களோ அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா யூடியூப்ல என்னோட 4 states of consciousness போட்டிருக்கேன். அதுலயும் நீங்க போய் இது தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என்ன தெரிஞ்சுக்க சொல்றேன் அப்படின்னா, இந்த பூலோகமானது ஒரு கனவு போன்றது. மித்தியாச்சாரம், அது உண்மை கிடையாது. அதற்கு வந்து எப்படி அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்துல அந்த நிறைய 4 விதமான ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. முழிச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு விஸ்வன்னு பேரு, நான் தூங்கும் போது வந்து அதுக்கு தைஜஸ்ன்னு பேரு, நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த தேஜசன் அப்படின்ற இந்த தூக்க நிலையில நான் என்ன பண்றேன், ஒரு பெரிய கனவு உலகத்தை நிர்மாணிக்கிறேன். அது நிஜமா? நான் அங்க புலிய பாக்குறேன், ஒரு சிங்கத்தை பாக்குறேன், நான் ஒரு பெரிய அரண்மனையில ராணியா இருக்கேன். அரண்மனை இருக்கா? அரண்மனையாக நான் கற்பனை பண்ணுவதும், அந்த அரண்மனையில் ஒரு ராணியாக இருப்பதும், நானா அந்த ராணி? நான் போலவும் இருக்கு. நான் நானாக இருந்து அந்த ராணியை பாக்குற மாதிரியும் இருக்கு இல்லைங்களா. சோ இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம கனவையே நம்ம உட்கார்ந்து டிசைட் பண்ணானா எப்படி வேர்த்து விறுவிறுக்கு. ஏன்னா நான் பயந்துன்னு இருக்கேன் கனவுல நான் பயந்தது எதை பார்த்து பயந்தேன்? அங்க ஒரு ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் வச்சுக்கோ. அந்த உருவம் எங்கேருந்து வந்தது? அந்த உருவமாக நான் பார்த்தது என்னதான். அந்த உருவத்தை பார்த்ததும் நான் தான். அதனால ஒரு அனுபவம், பயப்பட்டதும் என்னுடைய நான் தான் பயப்பட்டேன். என்னை பயமுறுத்தினதும் நான் தான். புரியுதுங்களா? என்னை பயமுறுத்தினதும் நான் தான், பயப்பட்டதும் நான் தான். இதெல்லாம் எப்படி முடியறது அப்படின்னு இந்த கனவை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுட்டு, என்னோட சித்தத்தில் எழுந்த ஒரு விதமான விஷயங்கள் இல்லையா. இதே மாதிரி தான் பிரம்மத்தின் அந்த சச்சிதானந்த சுரூபமான அந்த பிரம்மத்தின் ஒரு பெரிய சித்தத்தில் ஏற்பட்ட ஒரு கனவு தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது புரியும் போது அது வந்து மித்யா அப்படின்னு புரியும். சரியா அதை புரிஞ்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அடுத்த ஸ்லோகம் நமக்கு சொல்லி தருது. இப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது உடலில் ஒரு அசதி, பேச்சில் ஒரு வெறுப்பு, உற்சாகமின்மை, மனதில் ஒரு சோர்வு, இதெல்லாம் தோன்றுது. எப்ப எனக்கு உடல் அசதி வருது, நாடா வாழ்க்கை இது பெருசா செம்ம போர் அடிக்குது, ஒரு சாரமும் இல்லாத இந்த சம்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாருக்கும் எப்பவோ ஒரு சமயத்துல கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். இந்த உடலில் அசதி வருது. பேச்சுல இருந்து என்னத்த பேசுறது, என்னத்த திருப்பி திருப்பி சொல்றது அப்படின்னு அந்த பேசுறதுக்கு ஒரு உற்சாகம் இல்லை. யோசி மன குழம்பி போகுது. இந்த ஒரே வெறுப்பு இதெல்லாம் வருது. ஏன் வருதுன்னா, வருதே, நான் என்ன பண்றது, வருது இல்லையா. இந்த மாதிரி வரும்போது வருதே, இதெல்லாம் வந்து வருது சகஜம்தான். மனுஷன் இருந்ததெல்லாம் வருது சகஜம்தான். ஆனா ஜனகர் என்ன சொல்றாரு, இதையெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த எனக்கு கோபம் வந்தது, உற்சாகமே இல்லாம நான் இருக்கேன். ஏதோ திடீர்னு என் பொண்ணு ஊர்லேன்னு வந்தானா அந்த உற்சாகமின்மை குறைந்து மறுபடியும் உற்சாகம், ஹே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாலியா போகும் இல்லையா. சோ அந்த உற்சாகமின்மை என்பது வந்து கண நேரம் தான் இருக்கக்கூடியது. சரி, ஒரு 4 நாளைக்கு உற்சாகம் இல்லாம எப்பவுமே நம்ம உற்சாகம் இல்லாமல இருக்க போறோம் இல்லை. சோ இதெல்லாம் வந்து தாண்டியதுதான் என்னுடைய மனநிலை அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டதால எனக்கு இந்த உடலில் அசதி, பேச்சில் மயக்கம், உணர்ச்சியில் ஒரு வெறுப்பு வந்தா கூட அது வந்து என்னை இந்த ஆழ்ந்த ஆத்மா அனுபவத்தில் நான் இருக்கும் பொழுது என்னை அவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, என்னை அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ அவர் சொல்லிட்டாரு, ஓகே ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உடலில் அசதி, இந்த வெறுப்பு,
எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து இந்த இது வந்து ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து நமக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஜனகர் எப்படி இருந்தார், அவர் ஆழ்ந்த அனுபவத்திலேயே இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோட்ச புருஷார்த்தம். இந்த தர்மம் அது ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் நம்ம கொடுக்கலாம். அர்த்தா மோக்ஷா இதெல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஒரு இந்த விஷயங்களை ஒரு சின்ன குழந்தை லெவல்ல இருந்து பெரிய ஞானி ரிஷிகள் மட்டும் இதை வந்து விரிவாக்கிட்டே நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த காமம், காமம் அப்படின்னா டிசையர், மனதில் எழக்கூடிய ஒரு ஆசை. அந்த ஆசை முதல்ல செக்லிஸ்ட் இங்கே பண்ணணும். இது வந்து தர்மத்தின் பார்ப்பட்டதா, தர்மத்திற்கு எதிரானதா, இது தர்மத்தை சார்ந்த ஒரு ஆசை அப்படின்னா அது தப்பு கிடையாது. ஓகேயா? சோ தர்மத்தை சார்ந்த ஆசை எனக்கு ஏற்றுப்பட்டிருக்கு, அது ஒண்ணு பெரிய பாதகம் கிடையாது. இந்த ஆசை நான் நிறைவேற்றினாதானே எனக்கு அந்த அனுபவம் இல்லைங்களா? அந்த ஆசை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அர்த்தா வேணும், அதாவது எனக்கு மீன்ஸ் வேணும். தர்மத்தின் பால்பட்ட ஆசை, அந்த ஆசை நிறைவேறுவதற்கான எனக்கான ஒரு வசதிகள் மீன்ஸ் இருக்கும்போது, இந்த ஆசை என்பது என் மனதில் தோன்றுச்சுல, நல்ல கவனிங்க. ஆசை என்பது மனதில் தோன்றி அதை நான் அனுபவித்து முடிந்தவுடனே உஷப்பான்னு எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து அந்த ஒரு முக்தி. அந்த மனசு பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ டேக் மை ஓன் எக்ஸாம்பிள். எனக்கு வந்து அயோத்திக்கு போனோம், அயோத்தியில ராமர் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, ராமர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திக்கு போகணும்னு ஒரு ஆசை. இது தர்மத்தின் பால்பட்டதான். எஸ், நோ ப்ராப்ளம் அட் ஆல். அப்ப எனக்கு வசதி இருக்கா, பணம் இருக்கா? இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் கூட்டின்னு போவாரா? கூட்டின்னு போற. இப்பதான் பிஜேபி ஃப்ரீயாவே கூட்டின்னு போறாராமே. அதெல்லாம் இருக்கு. ஆனா என்னால முடியணும் இல்ல, என்னால முடியும். என்னோட ஆசை என்னோட சக்திக்கு உட்பட்டதா இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய, அதை அடையக்கூடிய ஒரு பணமும் வசதியும் எனக்கு இருந்தாலும் உடலும் ஒத்துழைக்கணும். அப்பதான் என்னால அயோத்திக்கு போயிட்டு வந்து விஷப்பா, அப்ப அயோத்தி போனோம் அப்படின்னு இருந்த மனது ஒரு முக்தி அடையும், சாந்தி அடையும் இல்லையா? இந்த நாளுக்குள்ள எங்கன்னா கோஆர்டினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யாருமே கூட்டின்னு போக முடியும். எனக்கு ஆசை இருக்கு, பணம் இருக்கு, என்னால முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியல, நான் நொந்து நூலா போகும்போது இந்த உடல் அசைது என்ன பெருசா எல்லாரும் எப்பவும் அயோத்தியை பத்தி பேசும்போது எனக்கு எரிச்சல் வருது. ஏன்னா என்னால போக முடியல, என்னால போக முடியாததால அங்க ஒரு எரிச்சல் வருது. அப்போ ஒரு மனதுல வந்து ஒரு வெறுப்பு வருது. உடல்ல அந்த வெறுப்பு வந்து உடல்ல அசதியாக ஏற்படுது. அதுதான் உடலில் அசதி, பேச்சில் மயக்கம் எல்லாம் வரும்போது நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனோநிலைய நான் வந்து இந்த ஞானத்தால வந்து எனக்குள்ள நான் வந்து என்னை எஜுகேட் பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த ஒரு குழப்பம் வராது. நானும் ஜனகரை போல ஆழ்ந்த ஆத்ம அனுபூதி இருக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஐ வில் பி பீஸ்ஃபுல், நான் மன அமைதியோட தான் இருப்பேன் இல்லைங்களா? சோ இதுதான் வந்து நம்ம அதை உபயோகப்படுத்தணும். அடுத்தது என்ன சொல்றேன்னா, உண்மையால் என்னால் ஆவதும் என்று ஒன்றுமில்லை. இங்கதான் அந்த நான் டூவர்ஷிப். இப்ப நான் வந்து எல்லாரும் எனக்கு வசதி, என்னை வந்து பிஜேபி தனியா காசு இல்லாமல என்னை கூட்டிட்டு போச்சு அப்படின்னா அது எனக்கானதாக பகவான் இட்ட கட்டளை. நான் அதுக்காக ஒரு முயற்சியும் பண்ணல. என்னோட முயற்சியால நான் போயிட்டு வந்தேன்னு நான் சொல்லவும் முடியாது. இங்கதான் அந்த நான் டூவர்ஷிப் வரும்போது ரொம்பவே உண்மையில் என்னால் ஆவது ஒன்றும் இல்லை என்றால் ஆத்மாவை அறிந்து என் பணிகளை, என் பாதையில் நான் எதிர்கொள்ளும் பணிகளை செய்து ஆன்மாவின் உண்மையான ஆனந்த நிலையில்
இது கொஞ்சம் புரியறது கஷ்டம். உண்மை என்னால ஆகுது ஒன்று இல்லை, ரைட்டுங்களா? இப்ப வந்து நான் எனக்கு வந்து அயோத்திக்கெல்லாம் போகணும்னு ஆசை இல்லைன்னு வச்சுக்கலாம். எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் இல்லை. சரி, இந்த சீப்ராஸ் இருக்க ஆளுங்களை சேர்ந்து லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம போலாம் அப்படின்னு, மேடம் மேடம் நீங்களும் வாங்க, நம்மள இப்ப ஆர்ட் ஆஃப் லிவிங்ல நம்மளாம் சேர்ந்து போலாம் அப்படின்னு, அம்மா நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு அங்க போகணுன்ற ஒரு அபரிமிதமான ஆசை இல்லாட்டாலும் அந்த போகக்கூடிய ஒரு நிகழ்வு எனக்கு தானாக வந்தாலும் அத வந்து நான் ரிஜெக்டும் பண்ண மாட்டேன், அதற்காக நான் பாடுபடவும் மாட்டேன். புரியுதுங்களா? ஒண்ணு வந்து ஐ வாண்ட் டு கோ பட் ஐ எம் அன்ஏபிள் டு கோ, இன்னொன்னு ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பட் ஐ ஹாவ் டு கோ. இந்த ரெண்டுமே வந்து இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் எனக்கு வேணும்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பேசிஸா இருக்கக்கூடியது அந்த நான் என்ற ஒரு ஆணவம் தான். அத நான் விட்டுட்டேன். நீ என்ன போ சொல்றியா, நான் வரேன், நீ வானாங்கிறியா, ஜாலியா இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை வந்து செயல்படும். இதனால என்ன வருது அப்படின்னா, நம்ம இந்த உடலில் அசதி பேச்சில் இதுன்னு பார்த்தோம்ல, செயல்கள் முதல்ல எப்படி வருது, எண்ணங்களால வருது. எண்ணங்கள் எப்படி வருது, மனதின் இந்த 4 விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எண்ணங்கள் எப்படி வருது, மனதில் ஒரு ஆவல் ஆசை வருது. அந்த ஆசை ஏன் எனக்கு வந்துச்சு, எனக்கு இந்த ஆசை வந்ததுக்கு காரணமே, நான் வந்து பிஎட் படிக்கணும், எம்எஸ்சி படிக்கணும். என்ன யாரு கேட்டாங்க 50 வயசு போய் எம்எஸ்சி படிக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஏதோ அந்த ஆசை மனசுல வந்துடுச்சு. கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு நானே எம்எஸ்சி படிச்சேன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்போ வந்து it has been thrusted on me by the divine. அங்கதான் வந்து நம்ம இந்த ஆசைகள் இந்த கர்மத்தினாலேயே, கர்ம நான் டீச்சர் ஆகி என்னோட கர்மத்தை கழிக்கணும்னு இருக்கு, அதுக்கு நான் முதல்ல எம்எஸ்சி படிக்கணும்னு இருக்கு. So the divine has designed my life as a teacher. அதற்காக நான் படிக்க வேண்டி இருந்ததையும் வந்து புரிஞ்சுட்டு, அந்த divinity has given me that opportunity to study. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டு நான் வந்து நொந்து நூலாகி அவசப்பட்டு என்னவோ பண்ணி முடிச்சேன், ரைட்டுங்களா? சோ இந்த கர்மா எனக்கு வந்தது வந்து அந்த கர்மத்தை நான் செஞ்ச கர்மம் தான் என்ன வந்து இந்த ஒரு இதுல வந்து இந்த பாதையில என்ன வந்து தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதனால இந்த கர்மமும் நம்ம என்னோட கழிஞ்சது, நான் டீச்சர் ஆகி ஏதோ வேலை பண்ணதால என்னோட கர்மமும் கழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்கள்ல நான் புரிஞ்சுக்கிட்டு போகும்போது அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த கொதிப்பு நிலை வந்து அடங்கும். அந்த கொதிப்பு அடங்குனாதான் கொஞ்சமாவது நம்ம ஆத்மாவை பத்தி சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சில விஷயங்கள் வந்து இங்க வந்து குருஜி ரொம்ப அழகா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. சில சமயத்துல எனக்கு தெரியாமலே நான் வந்து ஒரு வேலை, சரி ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ராத்திரி 10 மணிக்கு யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. நம்ம திறக்கும் போது, இந்த மாதிரி நான் இன்னைக்கு பஸ் விட்டுட்டேன், எனக்கு பஸ் ஊருக்கு போறதுக்கு பஸ் இல்லை, இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் இங்க படுத்துட்டு காலையில இருந்து போயிடுறேன், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க, வெளியில எங்கேயும் தங்க முடியல ஒரு சுச்சுவேஷன், ஓகேயா? இப்போ அதுக்கு என்ன, ஐயோ பாவம் வாங்க படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது என்னுடைய சுவாவமாக இருக்கலாம், ரைட்டா? இந்த சுவாவம் இதனால எனக்கு பாதகம் வருவான். ஏன் அவன் வந்து ராத்திரி வந்து என்ன கொண்டு போட்டு எங்க வீட்டுல இருக்கிறதுல தூக்கின்னு போறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? லலிகா கூட நேற்று வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நாங்க 2 பேரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சோ அந்த சுவாவத்தால என்னை வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியல. சப்போஸிங் நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட சுவாவம் வந்து இவனுக்கு இடத்த கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்பான்டேனியஸா நான் 2வது யோசிக்க, ஐயோ வாங்க வாங்க உட்காந்துங்க படுத்துக்கோங்க, நீங்க ஒரு ராத்திரி தானே இருந்துட்டு போங்க அப்படின்றது என்னோட சுபாவத்துல வந்ததுன்னா, இயற்கையாகவே எனக்கு வந்தது அப்படின்னா ஐ கேன் டூ தட்.
இல்ல அந்த சிச்சுவேஷன் அந்த பிரபாவத்தால நான் வந்து இது சரியா வருமா வராத நமக்கே வம்பு, அப்பா நீ போயிட்டு வா, நீ போய் எங்கன்னா கூட எங்க வீட்டுல இடம் இல்லை எதையோ சொல்லி ஐ அவாய்ட் தட். ஸோ நான் அவாய்டும் பண்ணலாம், என்னோட ஸ்வபாவத்திலையும் அது நான் பண்ணலாம். என் குருஜி இங்க என்ன சொல்றாருன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஸ்வபாவத்தால ஸ்பான்டேனியஸ்லா ஒரு வேலை நடக்குது அப்படின்னா நான் வந்து இல்ல இல்ல வாங்க உட்காருங்க நீங்க படுத்துக்கோங்க அப்படின்னு என்னோட என்ன அறியாமலே அதை நான் யோசிக்கவே இல்லை. அப்படி செஞ்சான்னா குருஜி என்ன சொல்றார், அந்த இடத்துல பகவான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், உனக்கு எந்த பாதகமும் வராது. ஏனென்றால் நீ ஸ்வபாவத்தில் ஸ்பான்டேனியஸா செய்யக்கூடிய ஆக்ஷன் இஸ் அ ரைட் ஆக்ஷன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஏதுவாக இருக்குன்னு வந்து நான் சொல்றேன். ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ ரைட் ஆக்ஷன், அது தப்பா போகாது. அந்த இடத்துல நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பிச்சைக்காரர் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டாமா ரொம்ப பசிக்கும் போது நம்ம மனசு ஏதோ பண்ணிட்டு அத ரூபாய் எடுத்து கொடுக்குறோம். அந்த நேரத்துல இத வந்து இவங்க குழந்தையா, இந்த குழந்தைய எங்க இருந்து திருடின்னு வந்திருப்பாளா, இந்த பணத்தை அந்த குழந்தை கொடு, இதெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த ஸ்பான்டேனிட்டி இஸ் லாஸ்ட். அந்த ஸ்பான்டேனிட்டி போன உடனே நான் தடுமாற ஆரம்பிச்சிடுறேன். நான் தடுமாற ஆரம்பிக்கும் போது அந்த தடுமாற்றத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செயல் என் ஆன்மாவில இருந்து வர்றது கிடையாது, அது புத்தியில இருந்து வருது. புத்தியில இருந்து வந்து நான் ரைட் ராங், நீ யாரு ரைட் ராங்னு யோசிக்கிறதுக்கு, அந்த ரைட் ராங் நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த எனக்குள்ள இருக்கிற டிவினிட்டி கொஞ்சம் மங்கி போயிடுது. பட் if I act spontaneously from my own swabhavam, then it is all going to be right அப்படின்றது வந்து இந்த ஜனகர் இந்த மாதிரி ஒரு மனசு எப்ப வரும், குருஜி சொல்ற மாதிரி ஹாலோ அண்ட் எம்டியா இருந்தா. நாலாவது ஸ்லோகம், சில இந்த மாதிரி ஒரு மனோநிலை, எந்த மனோநிலை ஆத்மாவில் ஆழ்ந்து இருக்கிறதுக்காக சில பல யுக்திகள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பெரியவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணவங்கள வந்து அட்வான்ஸ்க்கு நீ வந்து ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் பண்ண மட்டும் பிரயோஜனம் கிடையாது, நீ வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் போனோம், அப்பதான் இந்த ஹாலோ அண்ட் எம்டி உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்ல போய் ஏஎம்சி பண்ண போறோம். அங்க எப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் இல்லையா. காலையில 6 மணிக்கு நம்ம யோகா பண்ண போனோம், யோகா முடிச்ச அப்புறமா வந்து நம்ம சேவா பண்ண போனோம், சேவா பண்ணி முடிச்ச அப்புறமா வந்து நிறைய கிச்சன்ல போய் வேலை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா இவ்வளோ சேவா நீ பண்ணாதான் நீ வந்து உட்காரும் போது உனக்கு தியானம் கை கூடும். நம்ம பார்த்துருக்கோம், நம்ம போய் அங்க புல்ல வெட்டி அதை வச்சு ஒரு பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு காலையில இருந்து யோகா செஞ்சுட்டு வந்து அந்த 10 மணிக்கு நம்ம மெடிடேஷன்ல இருந்து மெடிடேஷன் தானா வரும், ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா. சாயந்தரமான நீ சப்தம் போகணும், இல்லைன்னா நீ நேச்சர் வாக் போகணும், சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உனக்கு ஆன்மா அனுபூதியை, ஆன்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ தருமா அப்படின்னா அது தராது. தீஸ் ஆர் ஆல் ஒன்லி மீன்ஸ். இதெல்லாம் செஞ்சானா உன்னோட உடலில் நம்ம பார்த்தோம் இல்லையா, உடலில் அசதி ஏற்படாது, மனது வந்து உற்சாகத்தோட இருக்கும், பேச்சுல வந்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கும், நம்ம சுபாவத்துல வந்து ஸ்பான்டேனியஸா ஆக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வரும்போது அவர் பாடி, மைண்ட் அண்ட் ஆல்சோ அவர் இன்டெலெக்ட் கெட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் கோயிங் இன் டீப்பர் இன்டு த ஆத்மா. இதுங்களா இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்காங்க. இது நான் 5வது 6வது 7வது ஸ்லோகம் வந்து இந்த ஒரு கருத்தையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. அத படிக்கிறேன், இதெல்லாம் என்ன. சோ இந்த மாதிரி எனக்கு அந்த ஆன்மா அனுபூதி வந்த அப்புறமா என்ன சொல்றாங்க, நீ வந்து இந்த ஸ்டில் யூ பிகம் ஸ்ட்ராங், ஸ்ட்ரெங்தன் இன் யோர் ஆத்மா. அது உன்னோட இந்த ஆன்மீக ஞானத்துல நீ ஸ்திரமா ஆகிற மட்டும் சில வேலைகள் நீ செய்யக்கூடாது, போகக்கூடாத இடங்களுக்கு போகக்கூடாது, எதெல்லாம் உன் மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, எந்த வீட்டுல ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அங்க நீ போகக்கூடாது,
கூடாது, கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு போகணும், எதெல்லாம் ஒண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அங்க போக கூடாது, பகல் நேரத்துல நீ தூங்க கூடாது, 3 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல நீ எழுந்திருக்கணும், அந்த நேரத்துல இருந்து நீ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஜனகர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஓகே, ஏன்னா ஆன்ம அனுபூதியிலே இருக்கும்போது நான் தூங்குனா என்ன, மூழ்கிட்டு இருந்தா என்ன, தூங்கும் போது கூட எனக்கு அந்த அவேர்னஸோட இருக்க முடியும் போது நான் தூங்குறேன் என்ன, தூங்காட்டேன் என்ன, நான் அந்த இடத்துக்கு போனா என்ன, நான் போகாட்டா என்ன, ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அது என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. இந்த இடங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னுடைய மனத்தை தாக்கி என்னை அதிலிருந்து வெளிவர செய்ய இயலவே. பிகாஸ் ஐ காட் அ பிக் ஸ்கிரீன். இந்த வெளி உலகமான ஒரு விஷயங்கள் என்னை என்னுடைய அனுபவத்திலிருந்து வெளியே இழுக்கக்கூடிய சக்தியை நான் அதுக்கு கொடுக்கல, நான் என்னோட சக்தியில இருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் எங்க போனா என்ன, நான் எப்ப தூங்குனா என்ன, நான் தூங்காமலே இருந்தா கூட என்ன அப்படி சொல்லிட்டு 5வது ஸ்லோகம் சொல்றார். இதனால எனக்கு பலனும் இல்லை, பாதகமும் இல்லை. நான் வந்து காலையில 5 மணிக்கு எழுந்தானா எனக்கு அதனால ஸ்பெஷல்லா எனக்கு ஆத்ம அனுபூதி வரப்போறதும் இல்லை, இல்ல நான் 10 மணி மட்டும் தூங்குனானா எனக்கு அது டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் போறது இல்லை. அதனால எனக்கு பலனும் இல்லை, பாதகமும் இல்லை. இதை கடந்தவனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த ஆன்ம அனுபூதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்ற அப்புறமா எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா மனம் எப்பொழுதுமே ஆன்மாவில் லயித்து இருக்கும். அந்த சில சமயங்கள்ல நான் வந்து சில விஷயங்கள்ல ஈடுபட வேண்டி இருந்தானா அதெல்லாம் எனக்கு மனக்லேஷங்கள்னா குழப்பங்களை ஏற்படுத்தாது. இதனால வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன வந்து எந்த விதமானதிலும் பாதிக்கப்படாது அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த விஷயத்தோட இந்த ஜனகரோட ஒரு வாதங்கள் வந்து முடியாது. அடுத்தது அஷ்டவக்ரர் ஆரம்பிக்க போற 20 ஸ்லோகங்கள் மிக 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 ஆழமானது. அதை வந்து நம்ம புரியுதுங்களா? என்ன சந்தேகமா இருந்தா நீங்க கேட்கலாம்.